நிறைய சின்ன சின்ன ரெஃபரன்சஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்காது வந்து அந்த தியேட்டரில் பார்க்கும்போது நமக்கு அந்த இது சூப்பராக இருக்கும். த்ரிஷா அண்ட் சூர்யா கம்பேர் அப்புறம் இது நல்லா இருக்கு. அவங்க ரெண்டு பேர் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. த்ரிஷாவோட ரோல் எல்லாமே சூப்பராக தான் இருக்கு. நான் கூட நினைச்சேன் த்ரிஷாக்கு ரோல்ஸ் பெருசாக இருக்காதுன்னு நினைச்சேன். பட் சூப்பராக பண்ணியிருக்காங்க த்ரிஷா. ஒரு வில்லேஜ் கேரக்டர் எப்படி அடாப்ட் ஆகுது? வில்லேஜ் கேரக்டர்ன்றத விட இது வந்து சாமியோட கெட்டப்ன்றனால அது வந்து நீங்க பாருங்க, படம் பாருங்க, அப்பதான் தெரியும். வில்லேஜ் கெட்டப் மாதிரிலாம் இருக்காது. படம் பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பராக இருக்கு. பிரிச்சிருக்காரு. சாய் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே நம்ம யாருக்குமே தெரியாது. இவன் தான் ஐ திங்க் இதான் ஃபர்ஸ்ட் சைன் ஆகி அப்புறம் தான் டியூட் சைன் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராக இருக்கு. இந்த படம் வந்து 2 ஹீரோ படம் இப்படி சொல்ல முடியாது. ஆக்சுவலி ஹீரோ கருப்பசாமி, அவ்வளோதான். இது வந்து சூர்யா ஆடியோ லான்ச்லேயே சொல்லிட்டாரு, ஹீரோ வந்து கருப்பசாமிங்க. ஸோ நீங்கள் ஏதாவது படம் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். சூப்பராக இருக்குது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ் சினிமாவில் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படமாக இது வந்து கண்டிப்பாக அமையும். அவருக்குமே ஒரு டைரக்டராக ஒரு நல்ல ஒரு கம்பேக்கான மூவியாக தான் இருக்கும். மூக்குத்தி அம்மனில் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இதில் வந்து மாஸ் சீன்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இது நம்ம ஆர்ஜே பாலாஜிக்கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா மூக்குத்தி அம்மனில் வந்து ஹீரோ மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்காது இல்லையா, நயன்தாரா ப்ரெசன்ஸ் இருந்தாலுமே அது அந்த மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்காது. இதில் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே பண்ணியிருக்காரு. இல்ல இல்ல எல்லாரும் தான் ஆடுவாங்க. இல்ல யாருன்னே நமக்கு தெரியல. பாட்டு வந்து நம்ம ஆடணும். ஆக்சுவலி சூர்யானாலே எல்லாருமே அருள் வந்த மாதிரி தான் ஆடுவோம். ஸோ சூர்யானா பார்த்தோன்னா எல்லாமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். சூர்யாவோட கம்பேக் இருக்கு. ரெட்ரோவே கம்பேக் தான் என்ன கேட்டிங்கன்னா. இந்த படம் ரெட்ரோட இன்னும் சூப்பராக இருக்குது. அடுத்த ஒரு லெவலில் சூப்பரான படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். கிளைமேக்ஸில் கருப்பனே வந்து இறங்கியிருக்கா தெளிவா. கருப்பனே அந்த பாட்டு இருக்க தெளிவா. கிளைமேக்ஸில் சாவட்டி சந்தாரட்டி சாவட்டி சந்தாரட்டி போட்டு இறக்கி குத்துக்கிறாங்க தெளிவா. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க தெரியுமா? தீர்ப்பு தெளிவா. ஒருத்தர் ரேப் பண்றான் பாத்தீங்களா, அவங்க கேஸ்ல என்ன பண்றாங்க? வாய்தா 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 வாய்தா. எதுக்கு நீங்க வாய்தா எடுக்கிறீங்க? வாய்தாவே இல்ல. கடவுள் தான் வந்து தீர்ப்பு கொடுக்கணும். இல்ல ஒரு வக்கீலா ஒரு கோர்ட்ல ஜட்ஜா நீ இருக்க, அப்பயே தீர்ப்பா கொடுன்னு தான் இந்த படத்துல சொல்லியிருக்காரு நம்ம ஆர்ஜே பாலாஜி. என்னமா சொல்லியிருக்காரு? கிளைமேக்ஸ்ல எல்லாம் சாமி தெளிவா வந்து ஆடுறாங்க, ஆட்டத்தை போடுறாங்க. கருப்பனே வந்த போல இருந்தது தெளிவா. கருப்பனே வந்த போல அருமையா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை கண்டிப்பா சிஎம் சார் பார்க்கணும். ஏன்னா பார்த்துட்டு தீர்ப்பு இதுக்கப்புறம் வாய்தாவே போடக்கூடாது. அடுத்து உடனே ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா கருப்பனா இப்ப உருவெடுக்கிறது யாரு? நம்ம சிஎம் சார் தான். இப்ப அவருக்கா கருப்பனா உருவெடுத்திருக்காரு. நம்ம எல்லைக்கோட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு எல்லைக்கோட்டுக்கு அவரு தான் சிஎம். அது போல ஒவ்வொரு எல்லைக்கோட்டுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. இந்த படத்துல அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு நம்ம ஆர்ஜே பாலாஜி. கண்டிப்பா இந்த படத்தை எல்லாரும் வந்து பாருங்க. கருப்பனே வந்து இறங்கிட்டாங்க. நன்றி தலைவர். ரொம்ப அழகாக சிரிக்கிறாரு. கேமராமேன் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி கருப்பு ஹோல் டீமுமே வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கண்ணால் இருந்து நானும் வந்துட்டு எல்லாமே பண்ணியிருந்தோம். டே நைட்டு ஷூட் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரியான எல்லாத்தோட ஹார்ட் ஒர்க்கு தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். இதில் வந்து கருப்பு படம்னு யாரும் சொல்லாதீங்க. கருப்பு திருவிழா, கருப்பு விருந்துக்கு எல்லாரும் வாங்கன்னு சூர்யாண்ணா அன்பான ரசிகர்கள் சார்பாக எல்லாத்தையும் மக்களை வரவேற்கிறோம். படம் வந்து குடும்பத்தோடு உட்காந்து எல்லாரும் ரசிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவரோட டைரக்ஷன் ப்ளஸ் ஆக்டிங் வந்து வேற மாதிரி நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம், நல்லா ரசிக்கலாம். மாசான ஃபைட்ஸ் இருக்குது, என்ஜாய் பண்ணுற மாதிரியான காமெடி சீன்ஸ் இருக்குது. ரசிக்கிறதுக்காக அண்ணாவை ரசிக்கிற மாதிரியான ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஷாட்டும் வந்து அவ்வளோ அழகாக எடுத்துருக்காங்க. ஸோ வந்து எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். டவுன்லோட் பண்ணி யூடியூப்பில் இதில் டவுன்லோட் பண்ணி எல்லாம் மொபைலில் வச்சு பார்க்காதீங்க. பார்த்தா இதை வந்து நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியாது. சும்மா செல்லில் பார்க்குறது எந்த அளவுக்கு இருக்குமோ அது அவ்வளோதான். தேட்டரில் வந்து கருப்பு திருவிழாவாக சூர்யா ஆக்டிங்லாம் என்ன கேள்வி கேட்குறீங்களே ப்ரோ? மிரட்டிட்டாரு. சாமியா வந்து மிரட்டி விட்டு போயிட்டாரு. செகண்ட் ஹாஃப்லாம் எதிர்பார்க்காத எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு. நிறைய ரெஃபரன்ஸ், விஜயஜித் ரெஃபரன்ஸ் படம் அதெல்லாம் தாண்டி சாப்பிட்டு போயிட்டாரு சூர்யா ஃபுல்லா. என்ன ப்ரோ கருப்பு சாமி? அதான் சொல்றேன், ஆல்ரெடி ஒரு சாமி மாதிரி தான். படத்திலே சாமியா நடிக்கிறாரு. வேற லெவல் ப்ரோ. ப்ரோ சீரியஸா சொல்றேன், எல்லாம் காத்து இருந்ததுக்கெல்லாம் சீரியஸா டிசப்பாயின்ட் பண்றாங்களோன்னு நினைச்சோம். பட் ஒரு பிசுறு கூட தட்டல. சரியா இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் பிளாஸ்ட் விட்டுலாம். எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்க. சும்மா எவனா கொடுப்பான் அவங்ககிட்ட கேட்டுன்னு இருக்காதீங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஆக்டிங் வைஸும் சரி, ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் வைஸும் சரி மிரட்டி விட்டான். சீரியஸா சொல்றேன். அவர் சைடு
எல்லாமே சூப்பரா பண்ணாரு. ஹியூமர் சென்ஸ் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருந்தாரு. வில்லனிசமும் அவர் இதுல கரெக்டா பண்ணாரு. ப்ரோ படத்தோட பிளஸ்ஸே அதான் ப்ரோ, படத்தோட பிளஸ்ஸே அதான். சாய் அபிங்கர்லாம் சீரியஸா சொல்றேன், அடுத்து வர எல்லா படத்துக்கும் சைன் பண்ணிட்டே இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. அதான் கலாய்ச்சாங்க ப்ரோ, பட் இப்ப அப்படி கிடையவே கிடையாது. சதற விட்டாரு சீரியஸா. எல்லாருமே அவருக்காக தனியா கத்திருந்தோம் உள்ள தியேட்டர்ல. சீரியஸா சொல்றேன், எல்லா படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்க. த்ரிஷா எப்படி சொல்லணும்? ஓகே, படம் உண்மையாக நல்லா இருக்கு. ரெண்டாவது தடவை தாராளமாக போய் பார்க்கலாம். என்னன்னா ஒரு சில விஷயம் வந்து லைட்டாக கிரிஞ்சா போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. கங்குவா மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன், பட் ஆனால் பாசிட்டிவ் நோட். கங்குவால அந்த விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி ஹைப் பண்ணாங்களோ அந்த மாதிரி விஷுவல்ஸ் நல்லா இருக்கு. காந்தாரெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு பெரிய விஷயமா பார்த்தோம்ல, அந்த மாதிரியான விஷுவல் சூப்பரா இருக்கு. கேமராலாம் வச்சு பூந்து விளையாடி இருக்கிறாங்க. லைட்டா அந்த லேக் அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்கு. 2031 ஓட்டு பிரியோன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வரும். சூர்யா சாரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து தாறுமாறு. அந்த கடவுளா வந்து காமிச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் சூப்பர். அவருக்கு அப்படியே அம்சமா இருக்கு. அது அப்படியே எப்படி சொல்றது, நீ எத்தனை ஆக்டர்ஸா போட்டாலும் அந்த கருப்பசாமி அந்த அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த பீக் மாஸ்குலினிட்டி எல்லாம் இருக்குல்ல, அது இவருக்கு சூப்பரா ஃபிட்டா இருக்கு. மேக்கப்ல இருந்து காஸ்டியூம் இருந்து எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. எல்லாமே பாசிட்டிவ் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம், முக்கியமா ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமா போய் பாருங்க. 200 ரூபாய்